ஐயனார் துணை அடுத்து வரப்போற எபிசோடுக்கான கதைக்களத்த வந்துட்டு பார்க்கலாம் மக்களே. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள தெரிஞ்சுக்க மறக்காம இந்த வீடியோவ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே. மதிதாங்க நிலாவுக்கு ஒரு மிகப்பெரிய சதி என்றே சொல்லலாம் சோழன் குடும்பத்துக்கு. உங்கள கன்வின்ஸ் பண்ணி நீ அங்க இருக்காத 5 பேர் ஆம்பளை இருக்கானுங்க. உனக்கு எப்படி சேஃப்டி? எனக்கே வந்துட்டு பயமா இருக்கு. அவங்க அப்பா வேற ஒய்ஃப கொன்னுட்டு தான் ஜெயிலுக்கு போனாங்க. அந்த மாரி வந்துட்டு கேள்விப்பட்டேன். நீ உடனடியா அங்க கிளம்பிரு. உனக்கு சேஃப்டி இல்லன்னு சொன்னோனே, நிலாவுக்கு வந்துட்டு பயங்கரமா கோவம் வருது. அதாவது என் குடும்பத்தில என்னையவே நம்பலா அடிச்சு அனுப்பிவிட்டாங்க. ஒரு சர்டிஃபிகேட் தான் கேட்டேன், எரிச்சு அனுப்பிவிட்டாங்க. பட் இவங்க அந்த மாரிலாம் கிடையாது. எல்லாருமே வந்துட்டு சொக்க தக்கம்னு சொல்லிட்டு, அதாவது மதி சொல்றாங்க, இந்த மாரி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருக்காங்க. சென்னையில தான் இருக்காங்க. அவங்க கணவர் வந்துட்டு வெளிநாடு போயிட்டாரு. நீ அங்க இருக்கலாமே! அவங்கட்ட நான் பேசிட்டேன். அதெல்லாம் வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்கலாம். நம்ம வீடு மாரி பெரிய வீடு. நீ அங்க வந்து இருந்துகிட்டு வேலைய தேடலாம்ல. அப்படியே டிவோர்ஸ்க்கும் ரெடி பண்ணலாம்ல. நிலா இருந்தாலும் இந்த மதி வந்துட்டு மறக்க விட மாட்டேது என்றே சொல்லாங்க. மதி தான் அதாவது நிலாவுக்கு கேடா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம லைக்க பண்ணுங்க. ஓகே. இந்த சூழல்ல வந்துட்டு சேரன வந்துட்டு பாண்டியன் தவறா புரிஞ்சுக்கிட்டாரு பார்த்தீங்களா? ஏன்டா உனக்கு கல்யாணம் ஆகுறதுக்காண்டி சோழனுக்கு கல்யாணம் ஆனதுனால ஆல்பம் வைக்க மாட்ற. அதுக்கப்புறம் உள்ள 2 பேரையும் ஒண்ணா விட மாட்ற. இவ்வளோ அசிங்கமா இருக்கியே! உன்னைய என்ன ஏதோ நினைச்சேன்னா அசிங்கமா திட்டியிருப்பாரு இல்லையா பாண்டியன்? பட் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு சேரன பார்த்து கால்ல விழுந்து கும்பிடுறாருங்க. தெரியாம பண்ணிட்டேனே! உன்னைய நான் அப்படி நினைச்சிருக்கலாமாண்ணே! அப்படின்னு மிகப்பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா, கால்ல விழுகிறாரு. அவரையே அவர் அடிச்சுக்கிறாரு. அத பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு கவலையா இருந்தது என்றே சொல்லலாம். ஏன்னா சேரன் வந்துட்டு அப்பாவி மனுஷங்க. அவரோட அமைதி, பொறுமை தான் மிகப்பெரிய பெருமை என்றே சொல்லலாம் அந்த குடும்பத்துக்கு. பட் அப்பயுமே அவர் விட்றா விட்றா தம்பி, நானும் உன்ன மாரி அந்த சூழல்ல இருந்தேன்னா கோவப்பட தான் செய்வேன். தவற தான் புரிஞ்சிருப்பேன். அவங்ககிட்ட வந்துட்டு உண்மைய சொல்லியிருக்கணும். இல்ல எப்படியாவது மனசு மாறி சோழன ஏத்துக்கிருவாங்க. நம்ம வீட்ல வந்துட்டு ஸ்டே பண்ணிருவாங்கன்னு தான் நெனச்சேன். ஆனா எதுவுமே வந்துட்டு நமக்கு சாதகமா நடக்கலைன்னு வருத்தப்படுறாருங்க. அண்ட் பாண்டியன் வந்துட்டு அண்ணன தவறா நெனச்சுட்டமேன்னு ஏங்கி 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 அழுகுறாரு. இத நிலா பார்த்துட்டு வந்துட்டு ஷாக்காகுறாங்க. நம்மனால தான் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு. இந்த சூழல்ல அதாவது பல்லவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரஷன் ஆயிடுறாங்க. பல்லவன பார்க்குறாங்க. ஆனா பல்லவன் வந்துட்டு என்னங்க சொல்றது, இனிமே அண்ணி இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. இவங்க எப்ப வேணாலும் போலான்னு சொல்லிட்டு கண்டுக்கிற மாட்றாரு. இது மேலும் ரொம்ப நிலாவுக்கு டிப்ரஷன் ஆகுது. இதுல மதி வேற சிண்டு முட்டி விடுது. உனக்கு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருக்காங்க. நீ அந்த வீட்ட விட்டு டக்குனு வா, டக்குனு வான்னு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. பட் இந்த சூழல்ல தாங்க இவரு ஒரு முடிவு எடுக்கிறாரு. முக்கியமான முடிவு எடுக்கிறாரு பாண்டியன். சோழன் வந்துட்டு நைட்டு தூங்கும்போது புலம்புறாருங்க. "டேய் தம்பி, இது வந்துட்டு ஃபேக் கல்யாணம்னு அவங்க நெனச்சுக்கிட்டு இருக்காங்கடா. நானும் அப்படிதான் நெனச்சேன். ஆனா அவங்கள வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மையா நேசிக்கிறேன்டா. அந்த பொண்ண பார்த்தோனே என் மனச விட்டேன்டா. நான் வாழ்ந்தா அந்த பொண்ணோட தான்டா வாழ்வேன். இல்லாட்டினா அவள தான்டா என்னோட வாழ்க்கைய முடிச்சுக்கிருவேன்டா." அப்படின்னு ரொம்ப டிப்ரஷன்ல வந்துட்டு பேசுறாரு. அப்போ வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாருங்க பாண்டியன். அதாவது எந்த வக்கீல் மூலம் இந்த பிரச்சனை பூதாகரமா வெடிச்சதோ, அந்த வக்கீல் மூலமாவே போறாரு. இந்த மாரி எங்க அண்ணி படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தர முடியுமா? உங்க உங்க சர்க்கிள்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வாங்கி தந்துரலாமே. அவங்களுக்கு ஐடி மட்டும் இருக்கணும். அதாவது அவங்க ப்ரூஃப் இருந்தா நான் வாங்கி தந்துர்றேன் பாண்டியா. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. நீ வேற எனக்கு தெரிஞ்சவனா போயிட்ட. டிவோர்ஸ் முடிவுலருந்து மாறிட்டாங்களா? இல்ல மும்மரமா இருக்காங்களா? அ உங்க அண்ணி அப்படின்னு கேட்கும்போது, அதுக்காக தான் இங்க ஒரு வேலை மட்டும் வாங்கி குடுத்துருங்க. அவங்க வந்துட்டு தனியா செல்ஃபா வேலை பார்க்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, எங்க அண்ணனோட வந்துட்டு சந்தோஷமா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க வேலை மட்டும் வாங்கி குடுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாரி இந்த ஆஃபீஸ்க்கு அவங்கள ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாருங்க. இத வந்துட்டு பாண்டி நிலா கிட்ட கன்வே பண்றாரு. நிலாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. டெஃபினட்டா நீ உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ஆனா நாங்க சொல்றத ஒண்ணே ஒண்ணு செய்வீங்களா? அவன் பாருங்க ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கான். சோழனும் ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கான். நீங்க இல்லைன்னா இந்த வீடு வந்துட்டு இருளடைஞ்சு போயிரும். போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க இருக்கும்போது அங்க இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? இவங்க ஒரு காவாலி குடும்பம். ஊரே வந்துட்டு இவங்கள காரி துப்புது. எந்த ஒரு பொண்ணும் இருக்க முடியாது. ஏன்னா இவங்க அப்பாவே அவங்க அம்மாவ கொன்னுட்டு தான் ஜெயிலுக்கு போனதா ஒரு டிவைடு போய்க்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? பட் இந்த சூழல்ல நீங்களும் போயிட்டீங்கன்னா, எங்க குடும்பத்த வந்துட்டு யாரும் மதிக்க மாட்டாங்க. நீ புரிஞ்சுக்கங்க நீ. 5 ஆம்பளைங்க இருக்கோம். எல்லாருமே கேவலமா தான் பார்ப்பாங்க. நீங்க இருக்கிறது தான் எங்களுக்கு ஒரு மரியாத. நீங்க வேல பாருங்க. உங்களுக்கு வேலை டெஃபினட்டா கிடைச்சிரும். ஆனா வந்துட்டு நீங்க இங்க மட்டும் இருங்கன்னு சொல்ல, ஒரு முடிவுக்கு வராங்க ஃபைனலா. பாண்டியா, பல்லவா, சேரன் சோழனு நான் இந்த வீட்ட விட்டு போமாட்டேன். ஓகேவா? அப்படின்னு ஒரு நம்பிக்கை குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தாங்க இவங்களுக்கு வந்துட்டு ஹேப்பி ஆகுது. சோழன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிறாரு. சேரன்னால நம்பவே முடியல. இந்த முடிவு தான்ப்பா. இத நீ எப்ப சொல்வேன்னு காத்திருந்தேன்ப்பா. நீ இங்க இருப்பா. எங்கனால உனக்கு ஒரு கடுகளவு கூட எந்த ஒரு பிரச்சனையும் வராதுப்பா. அப்படின்னு நம்பிக்கை குடுக்குறாங்க. பாண்டியன் சொன்ன மாரியே நிலாவுக்கு வேலை வாங்கி தந்துருவாங்களா? அப்புறம் கூடிய விரைவில் வந்துட்டு அ சோழன் மேல இவங்களுக்கு ஒரு லவ் வருமா? இவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்களா? சேர்ந்தா நல்லா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?